தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, 65வது ஆண்டு பெருவிழா. எனவே எமது எண்ணூர் ஆலயத்தில் இன்றைக்கு கடைசி 3 நாட்களில் இன்றைக்கு 1வது நாள் தொடங்குகிறது நற்கருணை பெருவிழா. நற்கருணை பெருவிழா. எனவே எல்லோரும் விருப்பமுள்ளவர்கள், வர முடிந்தவர்கள் எண்ணூருக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாலை 6:30 மணிக்கு திருப்பலி தொடங்குகிறது. திருப்பலி முடிவில் நற்கருணை பவனி இருக்கிறது. தந்தை எம்ஐ ராஜ் அவர்கள் வருகை தருகிறார்கள். எனவே நீங்கள் அனைவரும் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 65வது ஆண்டு பெருவிழா எண்ணூர் புனித சூசையப்பர் ஆலயத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். பிரியமான இறை உறவுகளை, பாரம்பரியம் மிக்க இந்த திருவிழாவுக்கு வாருங்கள். சூசையப்பர் ஜெபத்தில் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பர்களே, இந்த நாளில் இறை வார்த்தை மலாக்கி புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வார்த்தை எடுத்துக்கோங்க. மலாக்கி புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வார்த்தை. யாக்கோபின் பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பிள்ளைகளே, ஆராதனையை வாஞ்சியோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் என்ன இறைவார்த்தை தருவார் என்று கேட்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு கடவுள் என்ன பேச போறார் நினைச்சிட்டு இருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், ஆண்டவராகிய நான் என்று மாறாதவர். நேற்று கொடுத்த இறைவார்த்தை போலதான் கடவுள் என்றே மாறாதவர். இந்த உலகத்திலே மாற்றம் ஒன்றுதான் மாறாதது இல்லையா? எவ்ரிதிங் வில் கெட் சேஞ்ச். எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் உன் கடவுள் இன்றைக்கு மாறாதவர். இறைவார்த்தையில் அவர் சொல்லுகிறார், உன் கடவுளாகிய நான் என்றுமே மாறாதவர். உன் அப்பானா கடைசி வரை அப்பா தான். உன்னை விட்டு விலகி போயிடுவோன்னு நினைச்சிடாத. உன்னை நான் நேசிக்கிறேன் என்றால், உன்னை நான் அன்பு செய்கிறேன்னா கடைசி வரை உன்னை நேசிப்பேன், கடைசி வரை உன்னை அன்பு செய்வேன். அது என்றைக்கும் மாறாது, அது என்றைக்குமே நிலைத்து இருக்கும். எனவே நான் என்றும் மாறாதவர். அவர் அன்பு என்றும் மாறாதுங்க. நீங்க கோவிலுக்கு போனா அந்த அன்பை அப்படி பிடித்துக் கொள்ளலாம். நீங்க தனி ஜெபமாலையில ஜெபிக்கிற பொழுது அவர் அன்பை அப்படி பிடித்துக் கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில அவர் அன்பை அப்படி ருசிக்கலாம். எனவே அவர் என்றும் மாறாதவர். யாக்கோபின் பிள்ளைகளே, அவர் என்றும் மாறாதவர். அதனால் தான் நீங்கள் இன்னும் அழியாது இருக்கிறீர்கள். எவ்வளவு பாவம் பண்றோம், எவ்வளவு தப்பு செய்யறோம், எவ்வளவு பிழைகள் செய்யறோம். ஆனால் அவர் இரக்கம் கொண்டிருப்பதால் அந்த இரக்கத்தில் நம்ம வாழ்கிறோம். நாம் பாவ மன்னிப்பு செல்கிற போது அவர் பாவங்களை மன்னிக்கிறார். அப்பா எனக்கு எதுவுமே இல்லை என்று ஆலயத்துக்கு செல்கிற பொழுது அவர் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். நம்ம வீட்டில் அமர்ந்து கூட நம்ம ஜெபிக்கிற பொழுது, இந்த ஆராதனைகள் வழியாக ஜெபிக்கிற பொழுது அவர் நம்மை அப்படி ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் மாறாதவர். என்ன மாறாதவர்? அவர் அன்பு மாறாது, அவர் இரக்கம் மாறாது, அவருடைய கனிவு மாறாது. எனவே அன்பர்களே, அவர் என்றும் மாறாதவர். அப்படின்னா அந்த அன்பு என்றுமே இருக்கிறது. ஜெபம் பண்றங்க, அந்த அன்பு என்றுமே இருக்கிறது. இரக்கத்தை நாடுங்க, அவர் அன்பு என்றுமே இருக்கிறது. ஆசீர்வாதத்தை தேடுங்க அன்பர்களே. அதனால்தான் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்கிறார். நன்றி அப்பா, அம்மை துதிக்கிறோம். மாறாதவரே, எங்கள் மீது தொடர்ந்து இரக்கம் கொண்டிருப்பவரே, அப்பா எங்களை ஆசீர்வதிப்பவரே, ஆண்டவரே இந்த நாளுக்கு நன்றி, இந்த ஆராதனைக்கு நன்றி அப்பா, இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி ராஜா, இந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டிருக்க நன்றி அப்பா, துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிரியமான அன்பு இறை உறவுகளே, இன்றைய நற்செய்தி, நேற்று நற்செய்தியுடைய தொடர்ச்சி யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 52 to 59 வரை உள்ள இன்றைய இறை வார்த்தையிலே, பிரியமான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் உணவை உண்கிற பொழுது நாம் அவரோடு இணைக்கப்பட்டு இருப்போம். அப்பம் என்றால் என்ன? இந்த திவ்ய நற்கருணை அப்பம் என்றால் என்ன? ஆண்டவருடைய உடல். இந்த அப்பத்தை நாம் பெறுகிற பொழுது, திவ்ய நற்கருணை பெறுகிற பொழுது என்னவாகிறது? நாம் அவருடைய உடலாய் மாறுகிறோம். பவுலடியா சொல்கிறார், வாழ்வது நான் அல்ல, என்னுள் வாழ்வது கிறிஸ்து. எனக்காக அவர் மரித்தார், நான் வாழ்கிறேன். நீ அந்த திவ்ய நற்கருணை பெறுகிற பொழுது, தகுந்த தயாரிப்போடு ஆண்டவரை நீ பெறுகிற பொழுது, நீ அவராகவே மாறுகிறாய். இந்த அப்பம் எதனால் செய்யப்பட்டது? கோதுமையினால் செய்யப்பட்டது. ஆனால் அந்த கோதுமை தெரிகிறதா என்றால் இல்ல. கோதுமைகள் எல்லாம் இணைக்கப்பட்டு ஒரு அப்பமாக மாறி இருக்கிறது. அதுபோலதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இதில் இருக்கிறது, அவருடைய கிருபை இதில் இருக்கிறது, அவருடைய வல்லமை இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நம்ம ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். எனவே அவருடைய உடலாய் அவருடைய ஆசீர்வாதத்திலே நாம் கலந்து விடுகிறோம். எனவே திவ்ய நற்கருணை பெறுவது எவ்வளவு அவசியம் பாருங்க. நிறைய பேர் வீட்டில் எனக்கு பிரச்சனைகள் இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனைகள் முக்கியமாக. இப்படியே விட்டுட்டீங்கன்னா பிரிஞ்சு போற அளவு கூட போயிடுங்க.
இப்போ என்ன பண்ணலாம்னா, நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். ஏன்னா நேற்றைய நாள் தினமும் திவ்ய நற்கரை பற்றி தான் நம்ம ஆராதனை, இன்ற நாளுமே அதை பற்றி தான் தியானித்து கொண்டு இருக்கிறோம். என்னென்னா, கணவன் மனைவி இருவருமாக ஒரு ஃபாஸ்டிங் இருந்து ஒரு நாள் வீட்டிலேயே ஜெபமாலை சொல்லிட்டு அந்த பூசைக்கு போகிறதுக்கு முன்னாடி, அது ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு தான் இல்லை, நீங்கள் வார நாட்கள் கூட என்றைக்காவது ஒரு நாள் செய்யலாம். அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஜெபமாலை ஜெபிச்சுட்டு, எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை ஆண்டவரே, வீட்டில் நிறைய சங்கடங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது ஆண்டவரே, நாங்கள் இதுக்காக தான் அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு நான் காலை உணவை நாங்கள் அதை தவிர்த்து விடுகிறோம்ப்பா, நாங்கள் ஜெபமாலை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உங்களை முதன்மைப்படுத்துகிறோம், இந்த உணவை விட நீங்கள் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு ஜெபமாலை ஜெபிச்சுட்டு அந்த கணவனும் மனைவியும் திருப்பலியில் போய் முழு திருப்பலியை கண்டுவிட்டு, முடிஞ்சா பாவ சங்கீதம் செய்யுங்க, முழு திருப்பலி கண்டுவிட்டு அந்த திருப்பலியில் ஆண்டவரை உட்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். செய்து பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுவாங்க, இதை செய்துட்டு நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, ஃபாதர் நான் இது போனேன், எங்கள் வீட்டில் பிரச்சனை இருந்தது, அதுக்காக ஃபாஸ்டிங் இருந்தோம், நான் குடும்பமாக போகணும், குடும்பமாக முடிஞ்சாலும் கொண்டு வர பாருங்க, முடிஞ்சாலும் குடும்பமாக வந்துருங்க, குடும்பமாக போகணும், நான் குடும்பமாக போனோம், நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்தோம், ஜெபமாலை சொல்லிட்டு பூசைக்கு போனோம், தயாரிப்போடு ஆண்டவரை நாங்கள் உட்கொண்டோம், அந்த பிரச்சனை போயிடுச்சு ஃபாதர். சாட்சி சொல்லுவீங்க அன்பர்களே, நடக்கும். அப்படி மாற்றுவார் அவர், அப்படி ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கிருபை அவ்வளோ பெரியது. அதான் அவர் சொல்லுகிறார், பாலைவனத்திலே, அதாவது இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே வழிநடத்தப்படுகிற பொழுது அந்த உணவு அங்கு மன்னா கொடுக்கப்பட்டது உணவாக, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். ஆனால் நான் தருகிற உணவை உண்பவர் என்றுமே வாழ்வார். அவர் ஆசீர்வாதத்தை பெறுவார், அவர் அபிஷேகத்தை பெறுவார், அவர் வல்லமை பெறுவார். அவர்கள் வெறும் உணவை உண்டார்கள், இங்கே நீ இயேசுவை உட்கொள்ளுகிறாய், அவர் ஆசீர்வாதத்தை உட்கொள்கிறாய், அவர் பாடுகிற ரத்தத்தினால் வந்த அந்த நிலை வாழ்வை நீ உட்கொள்ளுகிறாய். எனவே திவ்ய நற்கருணை அவ்வளோ வல்லமைங்க. பூசைக்கு போனால் தயாரிப்போட அந்த திவ்ய நற்கருணை பெறுங்க. அவங்க வெளியில் இருந்துட்டு போய் நன்மை வாங்காதீங்க, லேட்டாக போயிட்டு நன்மை வாங்காதீங்க, நேரத்தோடு சென்று தகுந்த தயாரிப்போடு அவரை பெறுங்கள் என்பதில் அவ்வளோ ஆசீர்வாதம். அப்பா நன்றி, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி, இயேசுவை நன்றி, இறைவா நன்றி. வழி நடத்துங்கப்பா, ஆண்டவர் ஆசீர்வதிங்க ராஜா, ஆண்டவர் கிருபையால், ஆண்டவர் வல்லமையிலே நாங்கள் சாட்சியமா இருக்க, அப்ப அபிஷேகத்திலே நாங்கள் சாட்சியமா இருக்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக, ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வாதமா இருப்பார்களாக, ஒவ்வொரு பிள்ளைகளும் கிருபை அறுவடை செய்வார்களாக. பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் வைத்த பாதத்தில் வைக்கிறேன், இயேசு ஒவ்வொன்றையும் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். அப்பா நீங்க ஆசீர்வதிங்க, ஆண்டவர் பேரிலே இன்றைக்கு வாழ்வீர்கள். இந்த வெள்ளிக்கிழமை ஆசீர்வாதத்தில் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறப்பா, நீங்க சுகம் கொடுங்க அப்பா, நீங்க ஆசீர்வதிங்க. நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வாதத்திலே அபிஷேகமா இருப்பீர்கள். ஆண்டவர் பெயரிலே நல்லது நடக்கும். இறைவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைவணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கெல்லாம் தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.